ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்டர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பார்டர் வந்து காமனாக வச்சு ஒரு டிசைன்ஸ் வரையலாம். காமன்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காமன் பார்டர்ஸும் வச்சு நிறைய டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு சில டிசைன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் வந்து மேல் பக்கமாக போட்டுக்கிறோம். போட்டு கீழே ஒரு திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு தின் லைன் கொடுத்துட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு அதில் ஹம்ஸ் கொடுத்துக்குறோம். அது ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஹம்ஸ் ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இது ஒரு காமன் டிசைனாக யூஸ் பண்ண போகிறோம். அது இடையில இருக்க கேப்பில் வந்து ஒரு 3 லீவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லீவ்ஸ் டிசைனாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க டிசைன்ஸு அந்த ஹம்ஸ்க்கு மேலே வந்து டாட் வச்சுக்கோங்க. அகைன் ஒரு தின் லைன் திக் லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ள வந்து இந்த கம்மா டிசைன்ஸ் மாதிரி இது ஒரு 6 மாதிரி ஒரு கம்மா டிசைன் வரும். அந்த கம்மா டிசைன் வரைஞ்சிக்கலாம். வீடியோ கட் ஆகிடுச்சு, பார்த்து வரைஞ்சிக்கோங்க. அது உள்ள ஃபுல்லாக ஷேர் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்து நம்ம மேலே கூட இருக்க டிசைன் பார்த்துருக்கீங்க காமனாக. அந்த காமனில் இருக்க கீழ் பகுதி வந்து கீ போர்ஷனில் கொடுக்குறோம். அந்த ஃபுல் டிசைன்ஸையும் கீழே கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டேன். நீங்கள் இதில் சின்ன சின்ன டிசைன்ஸாக போட்டு பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்கும். அகெயின் ஒரு லைன் ப்ளஸ் ஹம்ஸ் வச்சுட்டு அதில் டாட் வச்சுக்கலாம். ஒரு தின் லைன் கொடுத்துட்டு அகெயின் ஒரு திக் லைன் கொடுத்துக்கோங்க. கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே குட்டி குட்டி பாக்ஸாக இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆப்போசிட்டில் ஒரு 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன், இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அகைன் நம்ம மேலே கொடுத்துருக்க டிசைனை கீழே ஃபில் பண்ணி ஒரு ஸ்பைரல் ஹம்ஸ் போட்டு இந்த சென்ட்ரல் இருக்க பாக்ஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி லைன்ஸ் போட்டு கீழே ஒரு லைன் போட்டு அகைன் ஒரு திக் லைன் போட்டு பார்டர்ஸ் வரைஞ்சிட்டு உள்ள ஒரு பாக்ஸில் வந்து அதுக்குள்ளே ஒரு நம்ம ஸ்பைரல்லையும் மேலே ஒரு ஃப்ளார்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. மேலே வந்து ஹம்ஸ் கொடுத்தோம். இதில் ஒரு சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவலாக வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு பார்டர் டிஃப்ரெண்ட்டாக அதுக்குள்ளே ஒரு ப்ளஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு லைன், இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் ஒரு லைன் பண்ணிட்டு அதுக்கு அந்த கார்னரோட ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஒன்று விட்டு எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஹம்ஸ்லேயே வந்து இது ஒரு லைட் ஸ்பைரல் வந்து சிங்கிள் ஸ்பைரல் மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஒரு 3 ஹம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வேறு பார்டர் மாதிரி. உள்ளே வந்து நம்ம சி வந்து ஆப்போசிட் சைடில் போட்டால் இருக்க மாதிரி டிசைன்ஸு ஒரு பாக்ஸ் போட்டு மேலே கீழேயும் சி வந்து ஈக்குவல் சைடில் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க.
கீழே ஒரு தின் லைன் கொடுத்துட்டு அடுத்து ஒரு திக் லைன் கொடுத்துட்டு மேலே கொடுத்துருக்க டிசைன்ஸையும் வந்து மேலே இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடில் போட போகிறோம். ஒரு ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு அதில் மேலே வந்து ஒரு 3 ஹம்ஸ். இது வந்து ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லீவ்ஸ் மட்டும் கொடுக்குறோம் மேல் பகுதியில். அகைன் ஒரு லைன் போட்டு திக் லைன் கொடுத்துட்டு அகைன் ஒரு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். இந்த மாதிரி முக்கோணமாக வரைஞ்சிட்டு உள்ளே வந்து குட்டி குட்டி முக்கோணமாக போடணும். அதில் எல்லாத்துலேயும் எத்தனை போடுறோமோ அதே அளவு தான். ஒன்றில் 5 போட்டு ஒன்றில் 4 போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்றில் 3 போட்டாலும் 3, ஒன்றில் 4 போட்டாலும் 4 அந்த மாதிரி போட்டுட்டு ஒன்று விட்டு ஷேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு லைன் விட்டுட்டு ஷேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாத மாதிரி போட்டேன். இதில் டபுள் லைன் விட்டுட்டேன். நீங்கள் அந்த மாதிரி விடாமல் 1 லைன் விட்டுட்டு 1 போட்டுக்கோங்க. இதில் வந்து அந்த சைடு லீவ்ஸ் கொடுத்துட்டு இந்த சைடு வந்து ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி வந்துட்டு அதில் ஸ்பைரல் கொடுத்துட்டு உள்ள ஒரு லைட் கோல் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டு அதில் டாட் வந்து இது ஒரு ரோஸ் இதன் மாதிரி இருக்கும். டாட் வந்து கிராஸாக கொஞ்சம் இழுத்து விட்டு வைக்கணும். எந்த மாதிரி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு பார்டர். அங்கேன் லைன் போட்டுக்கோங்க. திக் லைன் கொடுத்துக்கோங்க. உள்ள ஒரு பாக்ஸ் போட்டுட்டு கிராஸ் லைன் கொடுத்துக்கோங்க. ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பாக்ஸ் உள்ள அதுக்குள்ள வந்து ஒரு குட்டி குட்டி லைன் இந்த மாதிரி கிராஸாக போட்டு அது ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன லைன்ஸ் போட்டு சென்டரில் கிராஸாக லைன் போட்டு அது மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ண ஃபுல்லாக அதே டிசைன் கொடுத்து முடிச்சுக்கலாம். அகைன் கீழே ஒரு லைன் போட்டு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. அது திக் லைனாக கொடுத்துக்கோங்க. கீழே ஒரு லைன் போட்டு அகைன் ஒரு ஹம்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு மேலே போட்டிருக்க மாதிரி அந்த டாட் ஒரு கிராஸாக டாட் மாதிரி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்துட்டு அந்த ஹம்ஸில்
கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இதில் வந்து ஒரு சர்க்கிளை வந்து ஃபில் பண்ண போகிறோம். சர்க்கிள்ஸ் டிசைன் மாதிரி போட்டுக்கிறோம். ஈக்குவலாக போட்டுருக்காங்க சர்க்கிள்ஸை. அது சைடில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடும். அகைன் கீழே ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு ஸ்பைரல் மட்டும் மேலே சிங்கிள் ஸ்பைரல் கொடுத்துட்டு அதில் ஹார்ம்ஸ் கொடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ம்ஸ்க்கு மேலே டாட் டாட்டாக வச்சுக்கிறோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.